இந்த ஊர்ல இருக்கிற இந்த 3 சின்ன பசங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலை ஒண்ணு வைக்கிறாங்க. நைட் ஆனதுமே அந்த பசங்களோட அப்பா வந்து விநாயகர் சிலைனா நல்லா தான் இருக்கு, ஆனா இதை கரைக்கிறதுக்கு நீங்க எதுலடா கொண்டு போவீங்கன்னு கேக்குறாரு. இதெல்லாம் கேக்குற இந்த 3 பேருமே என்னடா பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தோப்புலயே ரொம்ப நாளா பூட்டி கிடக்குற இவங்க ஸ்கூட்டரை வெளியில எடுக்கிறாங்க. இந்த பழைய ஸ்கூட்டரை இவனுங்களே மெக்கானிக் செட்டுக்குன்னா கொண்டு போய் இவனுங்களே அந்த ஸ்கூட்டரை நல்லா மாடிஃபைனா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சாதாரண பழைய ஸ்கூட்டரை நல்லா பெயிண்ட்னா பண்ணி ஒரு மினி ரிக்ஷாவாவே மாத்திடுறாங்க. அந்த வண்டியிலேயே அந்த பிள்ளையார வச்சு ஊர்வலனா சுத்தி அந்த பிள்ளையார நல்லபடியா ஆத்துல கரைச்சிடுறாங்க. விநாயகரனை ஆத்துல கரைச்சதுக்கு அப்புறம் அந்த 3 பேர்ல ஒருத்தவன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது இவனோட மூஞ்சில யாரோ லைட் அடிக்கிற மாதிரி தெரியுது. யாரான்னு பார்த்தா அந்த ஸ்கூட்டர்ல இருக்கிற அந்த லைட்டு தான் இவன் மேல அடிக்குது. இதனா பார்த்த இவன் எழுந்து போய் இந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுறான். காலையில எழுந்து பயங்கர வேகமா ஓடி வந்து பார்த்தா இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்னன்னு பார்த்தா நைட்டு நிறுத்தின இடத்துல அந்த வண்டி இல்லாம ஆப்போசிட் சைடு திரும்பி இருக்கு. இவன் இந்த விஷயத்தனா அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் அவனுங்க நம்பாம இவன் தான் பைத்தியம் மாதிரி உளறான்னு கிளம்பிடுறாங்க. அவனுங்களை நம்ப வைக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போய் தூங்கிட்டு இருக்கிறவனுங்களெல்லாம் எழுப்பி இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த ஸ்கூட்டர் முன்னாடியே உட்காந்து நைட்டு முழுக்க அந்த ஸ்கூட்டரை செக் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே தன்னையே எரியாம இந்த 3 பேருமே தூங்கிடுறாங்க. காலையில எழுந்து பார்த்தா அந்த ஸ்கூட்டரு முன்னாடி இருந்த இடத்துல இல்லாம வேற ஒரு இடத்துல இருக்கு. இதனா பார்த்த அந்த 2 பசங்களுக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2 போட்டு போங்க.